பெத்தவங்களுக்கு தெரியாதா குழந்தைகளுக்கு எப்ப எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு? ஏன் என்னோட 2 பொண்ணுகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கல? அதுக்குள்ள இந்த பையலுக்கு என்ன அவசரம்? இப்படி எங்களுக்கு தெரியாம அவன் பண்ணிட்டு வந்திருக்கிற கல்யாணத்தை என்னால ஏற்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. விடுதலை பத்திரம் எழுதி வாங்கிக்கிட்டு கார்த்திக்க வீட்டை விட்டு அனுப்புற அளவுக்கு வந்துட்டாரு. கார்த்திக் அம்மா சென்டிமெண்ட்டை வச்சு அதை சமாளிச்சிட்டாரு. ஆனா இது நிரந்தரம் இல்ல. மாமா மனசு மாறும். அந்த சாந்தி எப்படியாவது எங்க வீட்லயும் துரத்தணும். துரத்திட்டு கார்த்திக்கு என் தங்கச்சி ரம்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதை நிறைவேற்றுற வரைக்கும் இந்த அபிராமி ஓய மாட்டா. தாலி கட்டிட்டு வந்திருக்கிற சாந்திக்கு அவ மாமனார் கிட்ட அங்கீகாரமும், தாலி கட்டாம வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு இந்த சமுதாயத்துல ஒரு அங்கீகாரமும் கிடைக்கணும். கிடைக்குமா? இந்த சொந்தக்காரங்களால சில சமயம் நல்லது இருந்தாலும் பல சமயம் தொந்தரவு தாங்க. அதே மாதிரி தாங்க என்னோட கல்யாணமும். என் மாமா பொண்ணு சுவாத்தியை தான் நான் கட்டிக்கணும். விதி அனிதாவை கட்டிக்கிட்டேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. நான் வாங்கின வரம் எப்படி இருக்குன்னு போக போக பார்ப்போம். கலாச்சாரம் பண்பாடுன்னு மனசுக்கு பிடிக்காதவனை கட்டிக்கிட்டு காலம் பூரா போலியா வாழறதை விட மனசுக்கு பிடிச்சவரை போராடி கட்டிக்கணும். அதுலதான் த்ரில்லே இருக்கு. கொஞ்சம் வசதி கம்மியான மாப்பிள்ள தான், ஆனா பணக்கார மாப்பிள்ளைய மாத்திட மாட்டேனா என்ன? ஒரு நல்ல மனுஷனை கட்டிக்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழ்றது சராசரி வாழ்க்கை. ஆனா ஏன் புருஷனை பொறுத்த வரைக்கும் திருத்த வேண்டிய குணம் நிறைய இருக்கு. ஒவ்வொன்னா பக்குவமா எடுத்து பேசி அவரை நல்ல மனுஷனாக்க போறேன். பொண்டாட்டி நினைச்சா முடியாத காரியம் ஏதாவது இருக்கா? என்னம்மா, ஏதோ சொல்லணுமா? சொல்றதுக்கு நிறைய இருக்கு. இன்னைக்கு பூரா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்னமோ பேசுற? உங்களை ஒரு போர் வீரரா எனக்கு தெரியும். நண்பனுக்காக வருந்துற ஒரு நல்லவரா தெரியும். எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நீங்க அம்மா கிட்ட துடிச்சப்ப நல்ல மனிதாபிமானியா தெரியும். என் குழந்தைய உங்க குழந்தைய ஏத்துக்கிட்ட நல்ல பாசமுள்ள தகப்பனா தெரியும். தங்கச்சி கிட்ட அன்பு காட்டுற அண்ணனா தெரியும். ஆனா இன்னைக்கு உங்க அம்மா மேல பக்தி உள்ள மகனா பார்த்தேன். உங்க பாசங்குற அஸ்திரத்துல உங்க அப்பாவே ஆடி போயிட்டாரு. என் கண்ணெல்லாம் கலங்கிருச்சுங்க. இப்படிப்பட்ட பாசமுள்ள ஒருத்தரை என் புருஷனை அடைய நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். அதுக்காக நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். யார் பெத்த தாய் மேல அதிகமா பாசம் வச்சிருக்காங்களோ அவங்கதான் தன் மனைவி அதிகமா நேசிப்பாங்க. பெண்களை அவங்க உணர்வுகளை மதிப்பாங்க. பெண்ணோட அருமை தெரிஞ்சவங்களும் அவங்கதான். நீ என்ன அளவுக்கு அதிகமா புகழற, அது உன்னோட பெருந்தன்மை. இல்லைங்க, இன்னும் எவ்வளவோ சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா சாந்தி, நீ என்ன புரிஞ்சுக்கிறதோ இல்ல நான் உன்னை புரிஞ்சுக்கிறதோ பெரிய விஷயமே இல்லை. ஆனா அப்பா புரிஞ்சுக்கணும், அம்மாவை புரிஞ்சுக்கணும், உன்னை புரிஞ்சுக்கணும். இரவு இரவாவே இருக்க முடியாது, விடிஞ்சுதான் ஆகணும். விடியும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு சாந்தி. இன்னைக்கு அப்பா கிட்ட கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன்னு எனக்கு தோணுது.
ஆனால் அம்மாவை பற்றி பேசுனதுனால இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்பா உன்னை பற்றி பேசாமல் இருப்பார்ல. மாமாவை பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி எத்தனை நாள் வாழறது? நம்மள அவர் புரிஞ்சுக்கிற நல்ல நாள் சீக்கிரம் வரணுங்க. வரும் சாந்தி, கண்டிப்பாக அப்படி ஒரு நல்ல நாள் வரும். அதுதாங்க நானும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். சார் நீங்க? 3rd floor. எனக்கு இந்த சொத்து மேலே ஆசை இல்லை, இந்த பணத்து மேலே ஆசை இல்லை. எனக்கு அம்மா வேணும். என் பங்கா என்ன பெத்த என் தாய் வேணும். சார் நீங்க உள்ள போலாம் சார். இல்ல வேணும், நான் வரிசையிலே போறேன். டாக்டர் மட்டும் நான் வந்திருக்கதை சொல்லுங்க. ஓகே சார். இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிடணும். இந்த டேப்லெட்ஸ் நைட்ல மட்டும் தான். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆர்கே சார் வந்திருக்காரு. அப்படியா? என்ன இருக்கு இது? ஃபோன் பண்ணிருக்கலாமே. பரவாயில்ல, ருட்டீன் செக்அப் தான் வந்தேன். முதல்ல உள்ள வாங்க. வாங்க ப்ளீஸ். என்ன இருக்கு? பிபி ஜாஸ்தியா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? என்ன நைட்டெல்லாம் தூங்கல போல் இருக்கு. மாத்திரை சாப்பிடலையா? மாத்திரை என்ன, எதுவுமே சாப்பிடல. ஏன் வயிறு சரியில்லையா? மனசு சரியில்லை. என்ன இருக்கு இது? 2 பொண்ணுங்க கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க, அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு? பொண்ணுங்க கல்யாணம் சந்தோஷத்தை கொடுத்தாலும் சின்னவன் பண்ணிட்டு வந்த கல்யாணம் தீராத வேதனையை கொடுக்குது. இன்னும் நீங்க அதை மறக்கலையா? அதான் பிபி ஷூட் அப் ஆகுது. இதை பாருங்க ஆர்கே, உங்க மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல கார்த்திகை போலீஸ் கூட்டிட்டு போகும்போது ஒரு பெத்த அப்பனா நீங்க துடிச்சிருக்கணுமே. ஏன் இப்படி நடந்துக்கல? துடிச்சையா, எங்களுக்கு தகவல் கூட இல்லாம அவன் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்னப்போ துடிச்சேன். அதை என்னைக்கு என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், உங்க பையன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? அஃப்கோர்ஸ். என் மகன் ஒரு விதவ பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறான்னு பாராட்டி இருப்பேன். எல்லாம் ஊருக்கு உபதேசம் பண்ணலாம். உபதேசம் இல்ல, இது ரியாலிட்டி. காலங்கள் மாறிட்டு இருக்கா இருக்கே. கார்த்திக் கல்யாணத்தை அக்செப்ட் பண்றதுக்கு உங்களை என்ன தடுக்குது? சொசைட்டி. நாமளும் அதில் ஒரு மெம்பர் தானே. நம்ம முன்னால நமக்காக அனுதாபப்படுற மாதிரி காட்டிக்கிட்டாலும் பின்னால் நம்ம பார்த்து சிரிக்கும். அதனால தான் அவனை வீட்டை விட்டு வெளியே போடான்னு. ஐயோ, அந்த அளவுக்கு போயிட்டீங்களா? என்ன நடந்துன்னு கேளுங்க. சரின்னு அவனுக்கு பங்குக்கான பணத்தை கொண்டு வந்து நீட்டினேன். இப்ப திடீர்னு எனக்கு பணம் வேணாம், எனக்கு சொந்தமான அம்மாவை கூடன்னு கேட்கறான். என் ஒய்ஃப் அவனோட அனுப்ப சொல்றான். அப்போதைக்கு நான் பல்ல கடிச்சிட்டு வாய் மூடிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் இந்த பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் இது தீராத பிரச்சனை. நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியாம ஒரு திருட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து அவளோட எம் வீட்டுக்குள்ளே எம்பு நிலைய வளைய வளைய வந்தான்னா எனக்கு பிபி ஏறுமா ஏறாதா? ஒரு வாதத்துக்கு பேசுவோம். இதுக்கு என்ன சொல்யூஷன்? அவன் என் வீட்டை விட்டு வெளியே போனோம். அதான் போகலையே, உங்களை லாக் பண்ணிட்டாங்களே. அதை மீறி அவங்களை எப்படி வெளியே போக சொல்ல முடியும்? அவங்களா வெளியே போனா தான் உண்டு.
அதுவும் நடக்குமான்னு தெரியல. பட் லெட் மீ டெல் யூ ஒன் திங். நீங்க இதெல்லாம் போட்டு மனசுல புழுங்கிட்டு இருந்தீங்க, உங்க உடம்பு தான் கெடும். அதனால உங்களுக்கும் தொல்லை, மற்றவங்களுக்கும் தொல்லை. எந்த காயத்துக்கும் மருந்து உண்டு. ஆனா இந்த காயத்துக்கு மருந்து உங்ககிட்ட தான் இருக்கு. பிரச்சனைகளை பெருசாக்குறதும் சின்னதாக்குறதும் உங்க கையில தான் இருக்கு. உங்க ஃபேமிலி டாக்டருங்கிற முறையிலையும் உங்க ஃப்ரெண்டுங்கிற முறையிலையும் என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க அவங்களை ஏத்துக்கணும். முடியாது. முடியலையா? ஒதுங்கிக்கிங்க, அவங்கள மறந்துருங்க. இல்லைன்னா பிபி சுகர் தான் ரைஸ் ஆகும். நீங்க இந்த ஆர்கேயோட பொசிஷன்ல இருந்து பாருங்க டாக்டர். அப்பதான் என் வேதனை உங்களுக்கு புரியும். என்னடா ஷாம், வழக்கம் போல இவ்வளோ டென்ஷனா இருக்கியே? ஏதாவது முக்கியமான பிரச்சனையோட வந்திருக்கியா? அதை சொல்லதாண்டா அவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அதுக்குள்ள நீ டென்ஷன் ஆகாத. எல்லாம் டென்ஷன் டென்ஷன்னு பேசிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நினச்சிக்கோ. எதுவாக இருந்தாலும் முதல்ல அதை சொல்லு. ஓகே? என்ன அப்படி பார்க்குற? வேற ஒன்றும் இல்லை. என் மனைவிக்கு நம்ம கூட்டணி மேலே அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் இல்லை. அதான் அவ கோவத்தை இப்படி காமிச்சிட்டு போறா. எப்படி சார் உங்க நல்ல மனசை உங்க ஒய்ஃபால கூட புரிஞ்சுக்க முடியல? ஒய்ஃபுங்க தான் ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்க? இந்த பெண்களே இப்படிதான் பாருங்க. இங்க இவங்க இப்படி, அங்க எங்க அக்கா. அவங்கள சப்போர்ட் பண்ண தானே நம்ம இந்த சேட்டு விஷயத்திலே இறங்கணும். அது ரிசல்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன கேட்காம நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு எங்க அக்கா என்ன பிடிச்சி கண்ணா அப்படின்னு திட்டாங்க. அப்படியா? அப்ரிஷியேட் பண்ணாம அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். என்ன சொன்னாங்க அவங்ககிட்ட? இனிமே நானா எதுவும் செய்யக்கூடாதான், அவங்களா பிளான் பண்ணி தருவாங்களா, அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுமா. ஏன்னா அக்கா வாழற வீடு அது. அதுவும் இல்லாம அவங்க மாமனார்கிட்ட எந்த விதமான கெட்ட பேரும் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. குட், வெரி குட். அதான்பா கரெக்டு. உங்க அக்கா ஒரு பொம்பளை சாணக்கியா, நம்ம கூட்டணிக்கே தலைவி. நான் அவங்கள பார்க்கணுமே. அக்கா அதை விரும்ப மாட்டாங்க. அக்காவோட ஸ்டைலே வேற. அவங்கள நம்மள எப்போ பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போதான் பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போனால் அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஓ, தட்ஸ் ஆல் ரைட், லீவ் இட். ஆனால் நம்ம சந்திக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. இப்போ உங்கள் அக்காவோட தயவு நமக்கு தேவை. ஆனால் அவங்களே வேணான்னு சொன்னாலும் நீ அப்பப்போ அந்த வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் என்ன நடக்குதுன்னு எனக்கு வந்து சொல்லணும். உன் ஃப்யூச்சரையே நான் மாத்துறேன். அந்த ஆர்கேயோட கொட்டத்தை அடக்கணும். அதுக்காக நான் உனக்கு என்ன வேணா செய்வேன். எங்க அப்பா கிட்ட சொன்னா அது சொன்னபடி செய்வேன். நீ அவரை நம்பலாம் ஷாம். தேங்க்ஸ் அங்கிள். அப்போ நான் கிளம்புறேன். உங்களுக்கு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுறேன். பாய் கௌதம். பாய்டா. டேக் கேர். பாய். இது எப்படி இருக்கு? வணக்கம் ஆண்டி. என்ன டிவியில் படம் பார்க்குறீங்களா? பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நான் வரேன்.
சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஏதோ ஸ்வீட் ட்ரீம்ஸ் போல இருக்க. உங்க பபிள்ஸ் எல்லாம் உடைச்சிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நினச்சி பார்த்தேன். எங்கள் வீட்டை கண்ணு முன்னாடி நிறுத்தி பார்த்தேன். ரொம்ப ஸ்வீட் ஃப்ளாஷ்பேக் ஆச்சே. ஆமாம், கல்யாணம் ஆன பொண்ணுங்க ஒவ்வொருத்தருக்கும் புருஷன் வீட்டிலேருந்து அப்பா அம்மாவை நினச்சி பார்க்குறதுங்கிறது சந்தோஷமான விஷயம். கூடவே கொஞ்சம் சோகமும் இருக்கும். உண்மைதான் அண்ணி. அதெல்லாம் நினைச்சு பார்த்தாவே கல்யாணம் பண்ணிக்கவே தோணல. சரியான மேட்ச் வந்தப்புறம் இந்த வாய் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு சரியான மாப்பிள்ளை தான் அமைஞ்சிருக்கா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? உங்க அண்ணன் நல்லவர் தான், எனக்கு பொருத்தமானவர் தான். எந்த காலத்திலும் தனியா உட்காந்துருந்தேன்னா வருத்தப்பட்டு தான் உட்காந்துருக்கேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாத. ரொம்ப சந்தோஷம் அண்ணி. உங்க பேச்சை கேட்க கேட்க அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்பிக்கை வருது. அண்ணி, லேட் ஆயிடுச்சு, சாப்பிட போலாமா? இல்லம்மா, நீ போய் சாப்பிடு. நான் உங்க அண்ணன் வந்ததும் சாப்பிட்றேன். அதுக்கு இல்லை அண்ணி, அண்ணன் எப்பவுமே லேட்டாக தான் வரும். ஸ்டுடியோக்கு போயிடுச்சுன்னா வேலை வேலைன்னு அதுக்கு நேரம் போகிறதே தெரியாது. அதனால தான் சொன்னேன். இவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. இத்தனை நாள் நீங்கள் முழிச்சிருந்தீங்க, இனிமே நான் தான் முழிக்கணும். ஆமாம்மா, ஆனால் நீங்கள் ஏன் பட்னியாக இருக்கணும்னு தான். நான் சாப்பிடணுங்கிறதுக்காக கூப்பிடுறியா, இல்லை உங்கள் அண்ணன் சாப்பிட்டு வர்றது எனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கூப்பிடுறியா? அர்ச்சனா, நீ வேதனைப்படாத. எனக்கு எல்லாமே தெரியும். புருஷன் என்ன செய்யறான், என்ன சாப்பிட்றான்னு பக்கத்தில் படுக்கிற பொண்டாட்டிக்கு தெரியாதா? அண்ணி, யூ ஆர் சோ கிரேட். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்களே. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ணனை சப்போர்ட் பண்றதாகவும் நினைச்சுக்காதீங்க. சகவாச தோஷம் அண்ணன் பழகிடுச்சு. இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமோ கத்துக்கிறது சுலபம், ஆனா அதை விடுறது தான் கஷ்டம். எங்க அம்மா மாதிரி நான் எதையும் மூடி மறைக்க விரும்பல. காலா காலத்துக்கும் என் அண்ணன் கூட வாழ போறது நீங்க தான். அவனை படிப்படியா திருத்தி அவனை நல்லபடியா வாழ வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அண்ணி, அனிதா என் அண்ணனை வெறுத்து ஒதுக்குன மாதிரி நீங்களும் அண்ணனை வெறுத்துடாதீங்க அண்ணி. பிளீஸ் அண்ணி. தாயும் தங்கச்சியும் திருத்த முடியாத புள்ளைய தாரை வந்து திருத்துவான்னு எதிர்பார்க்குறீங்க இல்லை? பார்க்கலாம்.